மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். சுவாமி சுகபோதானந்தா. அட, அதே பழைய பெண். டென்ஷனை எப்படி குறைப்பது என்ற உங்கள் பதைப்பதைப்பான கேள்விக்கு பதில் சொல்லும் முன் டென்ஷன் எப்படி உண்டாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த காட்சியை பாருங்கள். அவனுக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு. நன்கு தூங்கிவிட்டு அவன் கண் விழித்த போது காலை மணி 8. இன்னும் 2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருக்க வேண்டும். அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடுகிறான். கதவு சாத்தி இருக்கிறது. உள்ளே அவன் மகன். உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு தூங்குறியா? வெளியே வாடா, நான் ஆஃபீஸ் போகணும் என்று அதட்டி மகனை வெளியே வர சொல்லிவிட்டு இவன் பாத்ரூமுக்குள் போகிறான். அங்கே டூத் பிரஷ் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. டென்ஷன் சூடு பிடிக்கிறது. ஒரு வழியாக சமாளித்து பாத்ரூமிலிருந்து வெளியே வருகிறான். டிஃபன் சாப்பிடக்கூட நேரமில்லை. கையில் கிடைத்த சட்டை பேண்ட்டை அவசரமாக மாட்டிக்கொண்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பும் சமயம். போகிற வழியில் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுங்க என்று மனைவி. பல்லை கடித்து கொள்கிறான். குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு ஆஃபீஸுக்கு போய் சீட்டில் உட்கார்கிறான். நேற்று நீங்கள் தயார் செய்த ஃபைலை எடுத்து கொண்டு வாங்க என்று மேனேஜர் சொல்ல அவன் கைகள் பேண்ட் பாக்கெட்டுக்கு போகிறது. ஆஃபீஸ் அலமாரி சாவியை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டது தெரிகிறது. உடல் உதற ஆரம்பிக்கிறது. அலறி அடித்து கொண்டு இவன் ஆஃபீஸ் வந்தும் என்ன புண்ணியம்? இப்போது சொல்லுங்கள், இவனுடைய டென்ஷனுக்கு என்ன காரணம்? சோம்பேறித்தனம், நேரத்தை சரியாக திட்டமிடாதது ஆகியவைதானே. டென்ஷனுக்கு அடுத்த மூல காரணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதது. நமக்கு ஆண்டவன் கண்களையும் காதுகளையும் கொடுத்திருந்தும் பல நேரங்களில் நாம் அதை பயன்படுத்தாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் தான் வாழ்க்கையை கழிக்கிறோம். இதற்கெல்லாம் மேலே அதுதான் எனக்கு தெரியுமே என்ற மனப்போக்கு. வாழ்க்கையில் பல பொருளாதார வசதிகளை பெற்றுவிட்டவர்களுக்கு கூட இந்த குறை உண்டு. உதாரணத்துக்கு, அவன் ஒரு பெரிய கூடைப்பந்து சாம்பியன். பின்னாளில் வளர்ந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வருகிறான். அவன் படித்த கல்லூரியின் நிர்வாகிகள் அவனை கல்லூரிக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள். விழா முடிந்ததும் அவன் படித்த வகுப்பறையையும் தங்கியிருந்த கல்லூரி விடுதியையும் இப்போது பார்க்க விரும்புகிறான். கல்லூரி நிர்வாகிகள் அவனை பழைய வகுப்பறைக்கு அழைத்து போகிறார்கள். வகுப்பறையை பார்த்த அவன் அதே பழைய வகுப்பறை என்கிறான். ஹாஸ்டலுக்கு அவனை அழைத்து போகிறார்கள். அதே பழைய ஹாஸ்டல் என்கிறான். அதில் அவன் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து போகிறார்கள். வழியில் சிகரெட் வாடை அடிக்கிறது. அவன் அதே சிகரெட் வாடை என்கிறான். கல்லூரி நிர்வாகிகளும் அவனும் அறையை நோக்கி வருவதை பார்த்துவிடும் மாணவன் ஒருவன் தலை தெறிக்க அந்த அறைக்கு ஓடுகிறான். அங்கே அந்த மாணவனின் ரூம்மேட் ஒரு சக மாணவியோடு குழாவி கொண்டிருக்கிறான். நிர்வாகிகள் வருவது பற்றி அந்த மாணவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க அந்த மாணவியை அந்த அறையிலிருந்த ஒரு அலமாரியின் உள்ளே ஒளித்து நிற்க வைக்கிறான். நிர்வாகிகளுடன் உள்ளே நுழையும் விளையாட்டு வீரன் அதே பழைய அறை என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை காட்டுகிறார்கள். அவன் அதே பழைய அலமாரி என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை திறக்கிறார்கள். உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த பெண் வெளியே குதிக்கிறாள். விளையாட்டு வீரன் பழக்க தோஷத்தில் அதே பழைய பெண் என்று சொல்ல, ஐயோ, இருக்க முடியாது, இது என் காதலி என்று ஒளித்து வைத்த மாணவன் அலறுகிறான். இந்த கதையில் இருக்கும் நகைச்சுவையை எடுத்துவிட்டு கருத்தை மட்டும் பாருங்கள். பல சமயம் நம் கண்முன்னே தெரியும் காட்சிகளை கூட நாம் சரியாக பார்ப்பதில்லை என்பதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. ஒருவர் டென்ஷனாக இருக்கிறார் என்றால் டென்ஷனுக்கு காரணம் அந்த சூழ்நிலை என்பதை விட டென்ஷனாகும் நபர்தான் என்று அடித்து சொல்லலாம். எல்லா வேலைகளையும் தனி ஒரு நபராலேயே செய்துவிட முடியாது. வேலைகளை பகிர்ந்தளித்தே தீர வேண்டும். யாருக்கும் எந்த வேலை செய்ய தெரியாது, நானே தான் எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வேன் என்று ஆரம்பித்தால் டென்ஷன் தான். சரி, டென்ஷனே இல்லாமல் இருப்பது தான் எப்படி? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டென்ஷன் என்பது சத்தத்தை போல. சத்தத்தை உண்டு பண்ணத்தான் 2 கைகளையும் நீங்கள் தட்ட வேண்டும். டென்ஷன் இல்லாமல் இருப்பது என்பது அமைதியைப் போல. நிசப்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே இருக்கிறது. அதாவது டென்ஷனை உருவாக்கத்தான் நீங்கள் தேவை. டென்ஷன் இல்லாத நிலையை உருவாக்க உங்கள் முயற்சி ஏதும் தேவையில்லை. சுஃபி இலக்கியத்தில் உள்ள இந்த கதையை பாருங்கள். சுஃபி மதகுரு ஒருவரிடம் விவசாயி ஒருவன் வந்து, என் மனைவி நாள் முழுவதும் ஆடு மாடு கோழி என்று வளர்க்கிறாள்.
அதனால் வீடு முழுவதும் மூச்சு திணறும் அளவுக்கு நாற்றமடைக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். மதகுரு, உன் வீட்டில்தான் ஜன்னல் இருக்கிறதே, அதையாவது திறந்துவிடு, நாற்றம் வெளியே போகட்டும் என்று யோசனை சொன்னார். விவசாயி உடனே, ஜன்னலை திறப்பதா? சரிதான், அப்புறம் என் புறாக்கள் பறந்துவிடுமே என்றானாம். டென்ஷனை பொறுத்தவரை நாமும் கூட பல சமயம் இந்த விவசாயியைப் போலதான். புறா என்கிற அதிக முக்கியத்துவமற்ற ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டே அறிவு ஜன்னலை திறக்காமல் இருந்து விடுகிறோம். அதன் விளைவு டென்ஷன் மூச்சு திணறுகிறது. ஆகவே நம் அறிவு ஜன்னலை உடனே அகலமாக திறந்து வைப்போம்.